டு மை சேனல். இன்றைக்கி vlog என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மார்னிங் ஒரு 6லேருந்து அப்படியே vlog வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது நவடேஸ் வந்து 40+ ஆனாவே வந்து நிறைய பேருக்கு வந்து பேக் பெயின்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அந்த பேக் பெயினுக்கான சில ஒர்க் அவுட்டு தான் நான் டீச் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு 5 ஒர்க் அவுட் நான் டீச் பண்ணுற எக்ஸசைஸு. ஃபர்ஸ்ட் வந்து இது பிரிட்ஜிங்கு. இந்த பிரிட்ஜிங் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் வந்து டவுன் பண்ணிக்கோங்க ஹிப்பை. அகெயின் அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், அகெயின் டவுன் பண்ணணும். ஸோ ஹிப்பை வந்து மேலே லிஃப்ட் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் ரொட்டேஷன். ஸோ 2 லெக்குமே வந்து நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ரொட்டேஷன் மாதிரி பண்ணணும். இதுவும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லெக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இன்னொரு லெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஆப்போசிட் ஹேண்டை வந்து நீயில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி சேம் அதே ப்ரொசீஜர். உங்களுக்கு அந்த பட் ஏரியாவில் நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து எல்லா பேக் பெயின் இருக்க பர்சன்ஸும் பண்ணலாம். பட் முக்கியமாக வந்து டிஸ்கபிள்ஸ் இருக்கவங்க பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பெயின் கூட நல்லா ரிலீஃப் ஆன ஃபீல் கிடைக்கும். இது வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்சு. ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்சு. இது என்ன பண்ணணும்னா, லெக்கு வந்து ஹிப் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். நீஸை வந்து பெண்ட் பண்ணக்கூடாது. இது பண்ணும்போது லெக்கை அப்படியே லிஃப்ட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே லிஃப்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறதுனால அந்த பல்ஜ் வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த நர்வ் இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெயின் வந்து உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஜஸ்ட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு விளக்கேற்றுற ஒர்க்கு. அப்புறம் அப்படியே வந்து நான் ஆஃப்டர்நூன் லன்ச்சு வந்து இந்த விலாகை கண்டினியூ பண்ணுறேன். லன்ச்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, நார்மல் வாட்டரில் நல்லா அந்த ஸ்கின்னெல்லாம் வந்து லைட்டாக பீல் பண்ணிவிடுங்க. நார்மல் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அகெயின் அதை அகெயின் சால்ட் வாட்டரில் போட்டு அதை சோக் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அந்த இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற வரையும் அது நல்லா சோக் ஆகட்டும். இது வந்து என்னென்னா, ஸ்பைசஸ் வந்து சில பேர் அப்படியே போடுவீங்க. பட் இந்த ஸ்பைசஸை வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவரை வந்து அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த முஸ்லீம்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. முஸ்லீம்ஸ் வந்து மெயினாக என்ன யூஸ் பண்ணுறது, ஷாஜீரான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து முஸ்லீம்காரங்க பண்ணுற பிரியாணி வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும்.
ஸோ எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு போதுமான அளவு நான் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே வச்சிடுறேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். இந்த பிரியாணிக்கெலாம் வந்து நல்லா ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் வந்து அதுக்கு டேஸ்ட்டே. ஸோ அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கேஷ்யூஸும் சில்லிஸும் வந்து ஆட் பண்ணுறேன். ஆனியன் வந்து வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து கோல்டன் ப்ரௌனில் கிடைக்கும். ஸோ அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் பண்ணும்போது அது வரையும் அது சால்ட் வாட்டர்லேயே சோக் ஆகி இருக்கட்டும் மஷ்ரூம்ஸ். இப்போது அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த பிரியாணியில் ரொம்ப குட்டியாக இருந்தால் அது போட்டதே தெரியாது. ஸோ ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில்லிஸ் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வந்து ரைஸ் போடுவீங்க. பட் அப்படி பண்ணாமல் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு நல்லா வந்து அதை கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து அதுக்கேற்ற மாதிரி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாட்டரை மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக கொரியாண்டர் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2 விசில் கரெக்டாக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா. அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து அப்படியே எவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எப்போவாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா இந்த ஷாப்புக்கு தான் ரெகுலராக வருவோம்.
இந்த ஷாப்பில் வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ்னு விற்பாங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இந்த நக்கெட்ஸ் கூட சிக்கன் நக்கெட்ஸ் வந்து டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் வந்து வேறு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம். பட் என் பையன் வந்து காரம் ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டான். ஸோ அவனுக்கு மட்டும் சால்ட்டடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் அவருக்கு ஆர்டர் பண்ணால் அவர் கெட்சப் வச்சு சாப்பிட்டுட்ருப்பார். பண்ணாமல் அவர் பாட்டுன்னு அவரோட வேலையை பார்த்துட்ருப்பார். ஸோ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களுக்கு வந்து அந்த ஸ்நாக்ஸே ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ என் பையன் வந்து அவ்வளோவா சாப்பிடல அவன். அதனால் அவனுக்கு மட்டும் ஒரு ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 2 எக்கு எடுத்துக்கிட்டு, ஒரு எக்கு எடுத்திங்கன்னா அவ்வளோவா வந்து ப்ரெட்டை கவர் பண்ண முடியாது. ஸோ 2 எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு எக்கு ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடரும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி அகைன் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேயே வேணும்னா சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஹோரிகானாவும் இது சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்தியன் ஸ்டைலில் பண்ணுவாங்க. இந்த ஆனியனு, டொமேட்டோ, க்ரீன் சில்லிஸ், கொஞ்சம் கொரியாண்டர் அதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம், சைனீஸ் ஸ்டைல்லையும் பண்ணலாம். நான் வந்து ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன் எங்களுக்கு பண்ணுறதா இருந்தால். இவன் வந்து கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டான், அதனால் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். லைட்டாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஊற்றிட்டு. சில பேர் வந்து 2 ப்ரெட்டு வைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு ப்ரெட்டை மட்டும்தான் வைப்பேன். வச்சுட்டு அந்த எக்கை வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக வந்து கட் பண்ணி கூட கொடுக்கலாம். கிட்ஸுக்கெலாம் வந்து அந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஓல்டு மிக்சியை வந்து மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதை மாற்றிட்டு புது மிக்சி வாங்கிட்டு வந்தோம். இது என்ன பிராண்டுனா விடியம். இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து விடியம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து விடியம் நல்லா இருக்குது, அப்புறம் ஹேவல்ஸ்ன்ற பிராண்ட் நல்லாயிருக்கு, அப்புறம் ப்ரீத்தி ஜோடியாக், இந்த 3மே வந்து டாப் பிராண்டு. அதுலேயும் டாப் வந்து இந்த விடியம் சொன்னாங்க. இது வந்து அந்த லுக்கே பாருங்கள், ரொம்ப கிளாஸியாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு மாதிரி ராயல் ப்ளூ கலரு, அந்த ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு ஜார்ஸ் வந்து 5 ஜார்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு மினி ஜாரு, அப்புறம் ஒன்று வந்து மாட்ரேட்டாக நார்மல் ஜாரு, இன்னொன்று ஜூஸரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த மாதிரி வீட் ஃப்ளார்லாம் வந்து நீடிங் பண்ணுறதுக்காக இந்த ஜார் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து சாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் வந்து 9,500 வந்துச்சு, 9,500 வந்துச்சு.
ப்ராடக்ட்டு குவாலிட்டிலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பழைய மிக்ஸிக்கு பாய் பாய் சொல்லிட்டோம். அப்புறம் இந்த வீடியோவில் வந்து டிஸ்க் பல்ஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியலை. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ வந்து டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு கொடுத்துருங்க. ஓகே, பாய்.